இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. ஜெபமாலை தொடங்கிய வரலாறு காணொளியின் 5ஆம் பாகம். இன்று மாதாவின் மன்றாட்டு மாலை உருவான வரலாற்றை காண்போம். மாதாவின் மன்றாட்டு மாலை ஆங்கிலத்தில் லிட்டனி ஆஃப் பிளஸட் மதர் என்று அழைக்கப்படுகிறது. லிட்டனி என்பது லிட்டானியா என்ற கிரேக்க சொல்லிலிருந்து உருவானதாகும். அதன் பொருள் வழிபாட்டு ஜபங்கள் அல்லது பரிந்துரை ஜபங்கள் என்பதாகும். லிட்டனி என்ற ஜபமுறையானது குருக்களால் சொல்லப்படும் அடுக்கடுக்கான சின்ன விண்ணப்பங்களும் மற்றும் உபதேசங்களும், அதற்கு மக்கள் ஒன்றாக ஒரே பதிலாக வேண்டுதல்களை பதிலாக சொல்வது ஆகும். இஜபமுறை அனைவரும் பங்கேற்கும் ஜபமுறை ஆகும். பவனியாக சென்று சொல்லக்கூடிய ஜபமுறையாகவும் கருதப்பட்டது. இந்த ஜபமுறை அந்தியோக்கியாவில் 4ஆம் நூற்றாண்டில் தொடங்கியது. அங்கிருந்து கான்ஸ்டான்டினோப்பிளுக்கு பரவியது. அங்கிருந்து ரோமுக்கு பரவியது. 492 496 ஆண்டில் திருத்தந்தை ஜலாசியஸ் இந்த ஜபமுறையை திருப்பலியில் அறிமுகப்படுத்தினார். இந்த லிட்டனி என்ற ஜபமுறை ஆண்டவரை நோக்கி மன்றாடுவதற்கும், அன்னையை நோக்கி மன்றாடுவதற்கும் மற்றும் புனிதர்களை நோக்கி மன்றாடுவதற்கும் பயன்படுத்தப்பட்டது. அன்னைக்கான லிட்டானி ஜபமுறை 1294 வருடம் தொடங்கியதாக சிலரும், 687 வருடம் திருத்தந்தை ஜெர்ஷியஸ் காலத்தில் தொடங்கியதாக சிலரும், பெரிய கிரகரி காலத்தில் தொடங்கியதாக சிலரும், 5ஆம் நூற்றாண்டில் தொடங்கியதாக சிலரும், ஆதி திருச்சபை காலத்திலிருந்து தொடங்கியதாக சிலரும், அப்போஸ்தலர்கள் காலத்திலிருந்தே தொடங்கியதாக சிலரும் கூறியதாக வரலாறு சொல்லப்படுகிறது. கிழக்கத்திய நாடுகளின் மரியன்னை ஜபமுறைகளில் இருந்து உருவானதாகவும் கூறப்படுகிறது. இன்று நாம் உபயோகிக்கும் அல்லது ஜபிக்கும் மன்றாட்டு மாலை லிட்டனி ஆஃப் லொராட்டோ என்றும் அழைக்கப்படுகிறது. அதாவது இத்தாலியில் உள்ள லொரேட்டோ என்ற புண்ணிய ஸ்தலத்திலிருந்து சொல்ல ஆரம்பிக்கப்பட்டதால் அப்பெயரை அடைந்தது. இறை இயலாளர் இந்த மன்றாட்டு மாலை 15ஆம் நூற்றாண்டின் பின்பகுதியிலிருந்து 16ஆம் நூற்றாண்டின் முன்பகுதிக்குள் எழுதப்பட்டதாக கூறியிருக்கிறார்கள். அதற்கு முன்பு பலவித மன்றாட்டு மாலை இருந்ததாகவும், அதிலுள்ள போற்றுதல் பகுதியானது மிக நீளமானதாக இருந்ததாகவும் கூறப்படுகின்றது. இன்று சொல்லப்படும் மன்றாட்டு மாலை லொரோட்டாவில் உள்ள புண்ணிய ஸ்தலத்திலிருந்து 1531 ஆண்டிலிருந்து சொல்ல தொடங்கியதாக வரலாறு கூறுகிறது. ஆனால் திருச்சபையினால் 1587 ஆண்டு ஜூலை மாதம் 11ஆம் தேதி திருத்தந்தை 5ஆம் சிக்ஸ்டஸால் அங்கீகரிக்கப்பட்டு அனைவராலும் சொல்லப்படும் ஜபமானது. நாம் அனைவரும் அறிந்துள்ளது போல மன்றாட்டு மாலை 2 பாகங்களை கொண்டது. முதலாம் பாகம் அன்னையை புகழும் சொற்கள் அல்லது அன்னைக்கு கொடுக்கப்பட்ட பெயர்கள் கொண்டவையாகும். 2ஆம் பாகம் அனைவராலும் சொல்லப்படும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்பதாகும். இது ஒரே குரலாக சொல்லப்படும் ஒரு புகழ் பாடலாகவும் கருதப்படுகிறது. இவ்வகையான ஜபமுறை பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்தே பழக்கத்தில் இருந்த ஜபமுறை ஆகும். இந்த மன்றாட்டு மாலை அன்னையின் அருளை அதிகமாக பெற்று தருவதாகும். ஏன் லொரோட்டாவின் மன்றாட்டு மாலை என்று அழைக்கப்படுகிறது என்பதை காண்போம். நாசரேத்தில் திருக்குடும்பம் வசித்த இல்லம், அதாவது அன்னை மரியாள், புனித சூசையப்பர் மற்றும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த இல்லம், அன்னை மரியாவுக்கு கப்ரியேல் தூதர் தூதுரைத்த போது வாழ்ந்த அந்த இல்லம் புனித இல்லம் என்று அழைக்கப்பட்டது. அந்த புனித இல்லமானது புனித போரின் போது அற்புதமாக நாசரேத்திலிருந்து இத்தாலியில் உள்ள லொரேட்டோ என்ற இடத்திற்கு வானதூதர்களால் இடமாற்றம் செய்யப்பட்டதாக பாரம்பரியம் கூறுகிறது. புனித போரின் போது இஸ்லாமியர்களிடம் இருந்து அந்த புனித இல்லத்தை காப்பாற்றுவதற்காக இடமாற்றம் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. 2வது வரலாற்று விளக்கம் பின்வருமாறு சொல்கிறது. அதாவது 1291 ஆண்டு புனித போரின் போது இஸ்லாமியர்களால் புனித படையினர் புனித நிலத்திலிருந்து துரத்தப்பட்ட போது அவர்கள் நாசரேத்தில் இருந்த புனித இல்லத்தின் 3 பக்கத்து சுவர்களை அங்கிருந்து பெயர்த்து எடுத்து வந்து அதே நீள அகலத்தோடு லொரோட்டாவில் கட்டியதாக கூறப்படுகிறது.
நாசரேத்தில் புனித இல்லம் இருந்த இடத்தில் ஒரு குரோட்டோ மட்டும் இப்பொழுது உள்ளதாக சொல்லப்படுகிறது. அது குரோட்டோ ஆஃப் நாசரேத் என்று அழைக்கப்படுகிறது. இத்தாலியில் உள்ள அன்னை வாழ்ந்த புனித இல்லத்தின் சுவர்களை ஆராய்ந்த ஆராய்ச்சியாளர்கள் அந்த இல்லத்தின் சுவர்களில் உள்ள கற்கள் இத்தாலியில் எங்கும் இல்லை என்றும், அந்த கற்கள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் பாலஸ்தீனத்தில் இருந்த கற்கள் என்றும் உறுதி செய்துள்ளனர். ஆதி காலத்திலிருந்தே மக்கள் எருசலேமிற்கு, அதாவது ஹோலிலேண்ட் என்று அழைக்கப்படும் புனித நிலத்திற்கு திருப்பயணம் செய்து வந்தார்கள். ஆனால் இஸ்லாமியர்கள் பாலஸ்தீனத்தை கைப்பற்றிய பின் நடந்த புனித போரின் போது கிறிஸ்தவர்களால் அங்கு செல்ல இயலவில்லை. ஆகவே 1294 வருடம் லொராட்டாவிற்கு அன்னை வாழ்ந்த புனித இல்லம் மாற்றப்பட்ட பின்பு கிறிஸ்தவர்கள் லொராட்டாவிற்கு திருப்பயணம் செய்ய ஆரம்பித்தார்கள். லொராட்டாவில் புனித இல்லத்தை பார்த்து கொண்ட துறவிகளால் இந்த மன்றாட்டு மாலை இயற்றப்பட்டு சொல்லப்பட்டு வந்தது. அங்கு சென்ற திருப்பயணிகளால் எல்லா இடங்களுக்கும் இந்த மன்றாட்டு மாலை எடுத்துச் செல்லப்பட்டு அவர்கள் ஆலயத்தில் தனி ஜபமாக சொல்லப்பட்டு வந்தது. 1587 ஆண்டு திருச்சபையினால் அங்கீகரிக்கப்பட்டு பொது ஜபமாக கூடி ஜபிக்கும் போது அனைவராலும் சொல்லப்பட தொடங்கியது. லொராட்டாவில் அன்னையின் இல்லத்தில் இருந்து பரவியதால் அது லொராட்டாவின் மன்றாட்டு மாலை என்றும் அழைக்கப்படுகிறது. இன்று அன்னையின் புனித இல்லத்தை நடுமையமாக கொண்டு அதனை சுற்றி மிக பெரிய பேராலயம் அமைந்துள்ளது. லிட்டனிஸ் ஆஃப் லொராட்டா என்ற மாதாவின் மன்றாட்டு மாலை பின்வருமாறு அமைக்கப்பட்டுள்ளது. முதலில் அன்னையின் தூய்மையை, அதாவது பரிசுத்தத்தை பற்றியது. மன்றாட்டு மாலையின் முதல் 3 வரிகள் அல்லது சொற்றொடர்கள் அன்னையின் புனிதத்தை எடுத்து இயம்புகிறது. அதாவது மனிதர்களில் புனிதமானவள், சர்வேசனுடைய தாய் மற்றும் நித்திய கன்னியானவள் என்பதாகும். நாம் இவ்வாறு சொல்கிறோம்: புனித மரியே, இறைவனின் புனித அன்னையே, கன்னியருள் புனித கன்னியே என்பதாகும். இரண்டாவது, மரியன்னையை அன்னையாக எடுத்து இயம்புகிறது. அடுத்து வரும் 14 வரிகள் அல்லது சொற்றொடர்கள் அன்னையாக சொல்கிறது. அதாவது கிறிஸ்துவின் அன்னையே, திரு அவையின் அன்னையே, இரக்கத்தின் அன்னையே, இறை அருளின் அன்னையே, எதிர்நோக்கின் அன்னையே, தூய்மையின் அன்னையே, கன்னிமை குன்றா அன்னையே, மாசு இல்லாத அன்னையே, பாவ கரையில்லா அன்னையே, அன்புக்குரிய அன்னையே, வியப்புக்குரிய அன்னையே, நல்ல ஆலோசனை அன்னையே, படைத்தவரின் அன்னையே, மீட்பரின் அன்னையே என்பதாகும். மூன்றாவது, மரியன்னையை நித்திய கன்னியாக எடுத்து இயம்புகிறது. அடுத்து வரும் 6 வரிகள் அல்லது சொற்றொடர்கள் கன்னியாக சொல்கிறது. அதாவது பேரறிவு மிகு கன்னியே, வணக்கத்திற்குரிய கன்னிகையே, போற்றுதற்குரிய கன்னிகையே, வல்லமையுள்ள கன்னிகையே, பரிவுள்ள கன்னிகையே, நம்பிக்கைக்குரிய கன்னிகையே என்பதாகும். நான்காவது, மரியன்னைக்கு கொடுக்கப்பட்ட அடையாளங்கள், பட்டங்கள். அடுத்து வரும் 13 வரிகள் அல்லது சொற்றொடர்கள் பழைய ஏற்பாட்டில் அன்னையை பற்றி சொல்லப்பட்டவை ஆகும். அதாவது நீதியின் கண்ணாடியே, ஞானத்துக்கு உறைவிடமே, எங்கள் மகிழ்ச்சியின் காரணமே, மறைபொருளின் ரோஜா மலரே, ஞானம் நிறைந்த பாத்திரமே, மாட்சிக்குரிய பாத்திரமே, பக்தி நிறைந்த பாத்திரமே, தாவீது அரசரின் கோபுரமே, தந்தமயமான கோபுரமே, பொன்மயமான கோவிலே, உடன்படிக்கையின் பேழையே, விண்ணகத்தின் வாயிலே, விடியற்கால விண்மீனே என்பதாகும். ஐந்தாவது, மரியன்னையை துணையாளராக பரிந்து பேசுபவராக எடுத்து இயம்புகிறது. அடுத்து வரும் 5 வரிகள் அல்லது சொற்றொடர்கள் அவ்வாறாக சொல்கிறது. அதாவது நோயுற்றோரின் ஆரோக்கியமே, பாவிகளுக்கு அடைக்கலமே, புலம்பெயர்ந்தோருக்கு ஆறுதலே, துயருறுவோருக்கு ஆறுதலே, கிறிஸ்தவர்களின் துணையே என்பதாகும். ஆறாவது, மரியன்னையை அரசியாக எடுத்து இயம்புகிறது. கடைசியாக வரும் 13 வரிகள் அல்லது சொற்றொடர்கள் அன்னையை அரசியாக சொல்கிறது. அதாவது வானதூதர்களின் அரசியே, முதுபெரும் தந்தையரின் அரசியே, இறைவாக்கினர்களின் அரசியே, திருத்தூதர்களின் அரசியே, மறை சாட்சிகளின் அரசியே, இறை அடியார்களின் அரசியே, கன்னியர்களின் அரசியே, அனைத்து புனிதர்களின் அரசியே, அமல உற்பவியான அரசியே, விண்ணேற்பு அடைந்த அரசியே, திரு ஜபமாலையின் அரசியே, சமாதானத்தின் அரசியே, குடும்பங்களின் அரசியே என்பதாகும்.
மேற் சொன்னவாறு அன்னையை அழைக்கும் ஒவ்வொரு சொற்றொடருக்கும் ஒரு வரலாறு இருக்கின்றது. அதாவது ஏன் அப்பெயரோ அல்லது பட்டமோ வழங்கப்பட்டது என்பதற்கு. அவற்றை பின்னொரு நாளில் காணலாம். சில சொற்றொடர்கள் பல்வேறு காலகட்டங்களில் பல திருத்தந்தையர்களால் சேர்க்கப்பட்டது. உதாரணமாக சிலவற்றை காண்போம். 1917 ஆண்டு திருத்தந்தை 15ஆம் பெனடிக்டால் அமைதியின் அரசியே என்று சேர்க்கப்பட்டது. 1950ஆம் ஆண்டு திருத்தந்தை 12ஆம் பயசால் விண்ணகத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்ட அரசியே என்று சேர்க்கப்பட்டது. திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் அவர்களால் 1980ஆம் வருடம் திருச்சபையின் அன்னை என்றும் 1995ஆம் ஆண்டு குடும்பங்களின் அரசியே என்றும் சேர்க்கப்பட்டது. இவ்வாறாக இந்த மன்றாட்டு மாலையில் சொல்லப்படும் அன்னைக்கான சொற்றொடர்கள் பல நூற்றாண்டு வரலாற்றை கொண்ட அன்னைக்கு மிகச்சிறந்த ஜபமாக திருச்சபையின் மேஜஸ்டீரியத்தால் கொடுக்கப்பட்டுள்ளது. திருத்தந்தை 13ஆம் லியோதான் திருத்தந்தையர்களிலேயே ஜபமாலைக்கு என்று கலைக்களஞ்சியம், அதாவது ஆங்கிலத்தில் என்சைக்ளிக்கல் என்று அழைக்கப்படும் 13 கட்டுரைகளை எழுதினார். அவர் 1883ஆம் ஆண்டு ஜபமாலைக்கு பின் மாதாவின் மன்றாட்டு மாலை சொல்லப்பட வேண்டும் என்ற பழக்கத்தை அறிமுகப்படுத்தினார். அவர்தான் அக்டோபர் மாதத்தை ஜபமாலையின் மாதம் என்றும் அறிவித்தவர். அதாவது பேட்டில் ஆஃப் லெப்பண்டோவில் அன்னை உதவியதை சிறப்பிக்கும் விதமாக அம்மாதத்தை ஜபமாலை மாதமாக அறிவித்தார். இன்றும் அது தொடர்கிறது. ஆகவே முடிந்தவர்கள் மன்றாட்டு மாலையை ஜபமாலைக்கு பின் தினமும் சொல்லுங்கள். தினமும் சொல்ல இயலாதவர்கள் சனிக்கிழமைகளில் மட்டுமாவது சொல்லுங்கள். இந்த மன்றாட்டு மாலை மட்டும் கூட எந்நேரமும் வேண்டுமானாலும் எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம், பாடலாகவும் பாடலாம். அடுத்த காணொளியில் ஜபமாலை விண்ணகத்திலிருந்து வந்ததற்கான இன்னும் ஒரு சான்றினையும் மற்றும் 54 நாட்கள் ஜபமாலை நவநாள் உருவான வரலாற்றையும் அது என்ன என்பதையும் காணலாம். அன்னையின் ஆசிர்வாதத்தோடு காத்திருப்போம். அனைவரும் தினமும் குடும்பமாக ஜபமாலை சொல்வோம். ஆமேன்.